டைரக்டர் மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல நம்ம தல இயக்கி நடிச்சிருக்க படம் தான் விடாமுயற்சி. விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு விடாமுயற்சி படத்துல இருந்து ட்ரைலர் கட்ல ரிலீஸ் ஆன பிஹைண்ட் த சீன் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர் பிடிஎஸ் அதாவது பிஹைண்ட் த சீன் வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னும் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆக 6 நாள் தான் இருக்கு. இப்ப விடாமுயற்சி படம் சென்சார்ல யூஎஸ் சர்டிபிகேட் வாங்கியிருக்க அப்படின்னு மூவி டீம் இப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் அசோக் செல்வன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் எனக்கு தொழில் ரொமான்ஸ். இப்போ இந்த படத்தை சிம்பிளி சவுத், டென்ட் கொட்டாய், சன் நெக்ஸ்ட் ஓடிடி அப்படின்னு இந்த 3 ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் நாகச்சைத்தன்யா ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் தண்டல். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. தண்டல் படத்துடைய தமிழ் ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் சென்னையில் நடந்துச்சு. இந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்டா டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ், டைரக்டர் வெங்கட் பிரபு, ஆக்டர் கார்த்தி அப்படின்னு இவங்க 3 பேரும் சீஃப் கெஸ்டா வந்து தண்டல் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தண்டல் படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தண்டல் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரும் ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம தனுஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன மரியான், அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு விஷால் நடிப்பில் ரிலீஸ் ஆன நீர் பறவை, இந்த 2 படங்களுடைய ஒரு சாயல் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே தெரியுது. ட்ரைலரை பார்க்க அப்படிதான் ஃபீல் ஆகுது. ட்ரைலர் நல்லா இருக்கு, படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாருக்காக படம் பார்க்குறோமோ இல்லையோ, ஆக்டர் சாய் பல்லவிக்காக இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா ட்ரைலர்ல அவங்க மட்டும் அப்படியே தனியா தெரியுறாங்க. தண்டல் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த படம் பிப்ரவரி 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் விஷ்ணு விஷால் சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்து 16 வருஷம் ஆகுது. அதை செலிப்ரேட் பண்ற விதமா விஷ்ணு விஷால் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க ஓஹோ எந்தன் பேபி மூவி டீம் விஷ்ணு விஷாலுடைய 16 வருஷத்தை கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நேற்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ண வீடியோவில் இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில சினிமா தகவலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆக்டர் ஜீவா ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் அகத்தியன். இந்த படம் ஜனவரி 31 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இந்த வாரம் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகல அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அகத்தியன் மூவியோட நியூ ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பிப்ரவரி 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் மணிகண்டன் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன குடும்பஸ்தன் படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் குடும்பஸ்தன் படத்தை பார்த்துட்டு குடும்பஸ்தன் மூவி டீம் ரொம்பவே பாராட்டியிருக்காரு. அந்த போட்டோஸ் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். குடும்பஸ்தன் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை கலைஞர் டிவி வாங்கிட்டாங்க. இதை மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். இந்த படம் பிப்ரவரி 21 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துல இருந்து கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்ல ஆக்டர் பிரியங்கா மோகன் ரொம்பவே கியூட்டா பர்ஃபார்ம் பண்ணி சூப்பரா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன இந்த கோல்டன் ஸ்பேரோ சாங்கை இப்ப தெலுங்கு வெர்ஷன் கோல்டன் ஸ்பேரோ சாங்கை இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் பிப்ரவரி 21 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஈரம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் அறிவழகன் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் சத்தம். ஈரம் படத்தில் ஆக்டர் ஆதி தான் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துலையும் அவரே தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. சத்தம் படம் பிப்ரவரி 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ இன்னைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.